ஹலோ வியூவர்ஸ், அபிசோனுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். சன் பிக்சர்ஸ் தயாரிப்புல தனுஷ் இயக்கி நடிச்சிருக்கிற படம் தான் ராயன். இது அவரோட 50வது படமா வெளிவந்திருக்கா. ஹாலிவுட் லெவலுக்கு போயிட்டு வந்த படம் கூட தனுஷ் அவர் கையில இருக்கிற கத்தியை கீழே போடுறதாவே தெரியல. மிகப்பெரிய நட்சத்திர பட்டாளத்தை வச்சு ஒரு தரமான சம்பவத்தை பண்ணிருப்பாருன்னு பார்த்தா படம் முழுக்க வெறும் சம்பவம் மட்டும்தான் பண்ணிருக்காரு. தியேட்டர்ல இருக்கிற ஆடியன்ஸை மட்டும்தான் தனுஷ் தன்னோட கத்தியால குத்தி கொள்ளல. அந்த அளவுக்கு ராயன் படம் முழுக்கவே ரத்த கலரியா தான் இருக்கு. ராவான படத்தை எதிர்பார்த்த ரசிகர்களுக்கு இந்த அளவுக்கு ராவான படத்தை தனுஷ் கொடுப்பாருன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. ஓகே, ராயன் படத்தோட ஸ்டோரி லைன் என்னன்னு பாக்கலாம். சின்ன வயசுலயே அப்பா அம்மா காணாம போயிடுறாங்க. என்னோட தம்பிகளான முத்துவேல் ராயனையும் மாணிக்கவேல் ராயனையும் தங்கையான துர்காவையும் கூட்டிக்கிட்டு சென்னைக்கு வர்றாரு மூத்தானனான ராயன் அப்படிங்கிற காத்தவராயன். ஆரம்பத்துல சின்ன சின்ன வேலைகள்லாம் செஞ்சு அதுக்கப்புறமா படிப்படியா வளர்ந்து ஃபாஸ்ட் ஃபுட் கடை ஒண்ண வச்சு தன்னோட கூட பிறந்தவங்களை வளர்த்தெடுக்கிறாரு. மூத்த தம்பி முத்துவேல் வேலைக்கு போகாம அடிதடியில ஈடுபட இளைய தம்பி மாணிக்கவேல் கல்லூரியில படிக்கிறாரு. ராயனுக்கு உலகமே அந்த குடும்பம் மட்டுமா தான் இருக்கு. இந்த நிலைமையில தான் சென்னையில பிரபல ரவுடிகளா இருக்கிற துரை அப்படிங்கிற சரவணனையும் சேது அப்படிங்கிற எஸ்.ஜே. சூர்யாவையும் மோத விட்டு வேடிக்கை பாக்குறாரு மூத்த காவல்துறை அதிகாரியான பிரகாஷ்ராஜ். எதிர்பாராத ஒரு சம்பவத்துல ராயனோட தம்பியான முத்துவேலும் அந்த மோதல்ல சிக்கிக்க அதனால மொத்த ராயனோட குடும்பமுமே ஆபத்துல சிக்குது. இறுதியில தன்னோட குடும்பத்தை ராயன் காப்பாத்தினாரா, அவங்களுக்கு என்ன ஆச்சு அப்படிங்கறதுதான் ராயன் திரைப்படத்தோட கதை. கடுமையான வறுமையிலையும் குடும்ப பொறுப்புகளும் முதிர்ச்சியான அணுகுமுறையும் கொண்ட மூத்த அண்ணனான ராயன் கதாபாத்திரத்துக்கு தனுஷ் நல்லாவே பொருந்தி போறாரு. இன்னொரு பரிமாணத்துல ஆக்ஷன் காட்சிகளையும் மாஸ் ஹீரோவா அட்டகாசம் பண்ணியிருக்காரு. தனுஷோட தம்பிகளா நடிச்சிருக்கிற காளிதாஸ் ஜெயராமும் சந்தீப் கிஷனும் அவங்களோட கதாபாத்திரத்துக்கு தேவையானதை குறைவில்லாம கொடுத்திருக்காங்க. அழுகை, கோபம், ஆக்ரோஷம், மிரட்டலான நடிப்பு அப்படின்னு தன்னோட உயிரோட்டமான நடிப்பால படம் முழுவதுமே தன்னோட இருப்பா அழுத்தமா பதிக்கிறாங்க துஷாரா விஜயன். பில்டப் கொடுக்கறது, உதவுறது அப்படின்னு கூட இருந்த குமாரா கொடுத்த வேலையை கரெக்டா செஞ்சிருக்காரு செல்வராகவன். தன்னோட வழக்கமான பாணியிலிருந்து விலகி வித்தியாசமான உடல் மொழியால வில்லனிசம் காட்ட முயற்சி பண்ணி அதுல ஜஸ்ட் பாஸ் ஆகிற எஸ்.ஜே. சூர்யா பிற இடங்கள்ல தன்னோட வழக்கமான நடிப்பால பாஸ் மார்க் வாங்குறாரு. காதல், கோபம், அன்பு அப்படின்னு எல்லாத்துலயுமே ஹை பிச்சோட உலாவர கதாபாத்திரத்துக்கு உயிரூட்டி இருக்காங்க அபர்ணா பாலமுரளி. பிரகாஷ்ராஜ், சரவணன் ஆகியோரோட கதாபாத்திரங்களை இன்னும் கொஞ்சம் அழுத்தமா எழுதி இருக்கலாம். ஆனாலும் சின்ன திரை நேரத்திலேயே தேவையான கனத்தை திரையில கொண்டு வந்திருக்காரு பிரகாஷ்ராஜ். இவங்க கூடவே இளவரசு, வரலட்சுமி, திலீப்பன் எல்லாரும் அழுத்தம் இல்லாம வந்துட்டு போறாங்க. சின்ன வயசு தனுஷா நடிச்சிருக்கிற நடிகரும் கவனிக்க வைக்கிறாரு. ஏ.ஆர். ரஹ்மானோட இசையில எல்லா பாடல்களுமே தேவையான உயிர்ப்பையும் வைபையும் கச்சிதமா கடத்தி ரசிக்க வைக்குது. தன்னோட அட்டகாசமான பின்னணி இசையில இன்னொரு கதாநாயகனா சொல்லிக்கிறாரு ஏ.ஆர். ரஹ்மான். சுவாரஸ்யம் இல்லாத காட்சிகளை கூட தன் ரகலையான இசையால தூக்கி நிறுத்தியிருக்காரு. ராயன் குடும்பத்தோட அறிமுகம், அவங்களோட குணாதிசயங்கள், அவங்களுக்கு நடுவுல இருக்கிற உறவு, வில்லன்கள், அப்புறம் மற்ற பிரதான கதாபாத்திரங்களோட அறிமுகம் அப்படின்னு வேகமாகவும் அதே சமயம் ஸ்பெஷலான திரைமொழியோடவும் ஸ்டார்டிங்ல படம் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா நகருது. பாட்சா படத்தோட சாயலும் யூகிக்கும்படியான முக்கியமான நகர்ப்புகளும் ஒரு வகையில முதல் பாதிக்கு பிளஸ்ஸாவே மாறி இருக்கா. பின்னணி இசை, நடிகர்களோட நடிப்பு, த்ரில் அப்படின்னு சுவாரஸ்யம் குறையாத அந்த இடைவேளை காட்சியும் அப்ளாஸ் ரகம். ஆனா செகண்ட் ஹாஃப்ல இதுக்கு நேர் எதிரா லாஜிக்கே இல்லாத சண்டை காட்சிகளும் ட்விஸ்டுகளும் வரிசை கட்டி வருது. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல பிரதான கதாபாத்திரங்களுக்கு நடுவில் இருக்கிற உறவோட ஆழம் தெளிவாகவும் அழகாகவும் காட்டப்பட இரண்டாவது பாதியில அந்த தெளிவு மிஸ் ஆகி கதாபாத்திரங்கள் இஷ்டத்துக்கு இண்டிகேட்டர் போடுது. எக்கச்சக்கமான கத்தியும் ரத்தமும் திரும்ப திரும்ப வர்ற அழுத்தம் இல்லாத எமோஷனல் காட்சிகளும் பார்வையாளர்களை ரொம்பவே கஷ்டப்படுத்தி இருக்குது. மொத்தமாவே இரண்டாவது பாதியில மேம்போக்கான திரைக்கதையோட பாதிப்பு தான் உணர முடியுது. தனுஷ், எஸ்.ஜே. சூர்யா, பிரகாஷ்ராஜ் அப்படின்னு ஜாம்பவான்கள் எல்லாம் களத்துல இருந்தும் கூட மனசுல நிக்கிற மாதிரியான அழுத்தமான எந்த ஒரு காட்சியும் ஏன் கொண்டு வர முடியலன்னு தெரியல. 10 ஃப்ரேமுக்கு 11 கொலைகளை செஞ்சுட்டு இருக்கும் போது முக்கியமான காவல் அதிகாரியான பிரகாஷ்ராஜ் எங்க காணாம போனாரு அப்படிங்கறது இயக்குனருக்கு தான் வெளிச்சம். குத்து உயிரும் குல உயிருமா உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கிற நாயகன் திரும்ப உடம்பெல்லாம் சரியாகி வந்து போராடுற வரைக்கும் காத்துக்கிட்டு இருக்கிற நல்ல வில்லன்கள் இருக்கிறதெல்லாம் படத்துல காமெடி இல்லாத குறைய தீக்கிற முயற்சி போல. எமோஷன், ஆக்ஷன் அப்படின்னு ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல பட்டையை கிளப்புற படம் மேம்போக்கான திரைக்கதையால செகண்ட் ஹாஃப்ல மடமடன்னு சரிஞ்சு ஒரு சாதாரணமான பழிவாங்குற ஆக்ஷன் திரைப்படமா மாறி இருக்கிறத ரசிகர்களுக்கு ஒரு பெரிய ஏமாற்றத்தையே தருது. இது எப்படி இருந்தாலும் தனுஷோட நடிப்புக்காகவும் ஏ.ஆர். ரஹ்மானோட இசைக்காகவும் ரசிகர்கள் கண்டிப்பா ராயன் திரைப்படத்தை தியேட்டர்ல போய் பார்க்கலாம். மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.